ரவா துள்ளி தான் போட போறோம். கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏவக புள்ள ஐயோ ஆவி நம்மளுடைய ரவா துள்ளி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆதவன் ஃபேமிலி சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரவா துள்ளி தான் போட போறோம். வாங்க துள்ளிட்டு கிச்சனுக்குள்ள போயிடலாம். ரவா துள்ளிங்கிறது சவுத் இந்தியில செய்யற ஒரு ட்ரெடிஷனல் ஸ்வீட். ரவா துள்ளிக்கு தேவையான பொருட்கள் இதோ. ஏவக புள்ள ஐயோ ஆவி சடிக்கலாம் இதுக்கு பேர் என்ன? பாதாம். முஞ்சிஜி 1 கப் சுகர் எடுத்திருக்கோம். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கோம். ஏலக்காயில லைட்டா சுகர் போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். சாஃப்ரானை லைட்டா தண்ணியில போட்டு நம்ம வந்து ஊற வச்சிருக்கோம். வாங்க துள்ளிக்கிட்டே கிச்சனுக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு சூடானதும் 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஊர்ல பேனுமா? இல்ல, நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை போட்டுக்கலாம். குட்டி ஷெஃப் மெதுவா. இந்த தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமா வர்ற வரைக்கும் நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது வரைக்கும் ஸ்டவ் வந்து சிம்ல தான் வச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இந்த தேங்காய் எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்ல இன்னொரு ஸ்பூன் நெய் போட்டு ரவையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவையை போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி தேங்காய் எப்படி நம்ம வறுத்தோமோ அதே மாதிரி இந்த ரவையவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை வந்து நமக்கு நல்லா இந்த பதத்துல வந்து ரெடி ஆயிருச்சு. இது ரெடி ஆனதும் நம்ம இந்த கப்ல தான் வந்து ரவை எடுத்தோம். இதுலயே 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் ரவைக்கு வந்து 3 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். லைட்டா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டுறணும். இதுவும் வந்து சிம்மிலே தான் இருக்கணும். ஸ்டவ் வந்து ஃபுல்லா வச்சோம்னா அது கடக்கடன்னு வேக ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி இதாயிரும். ஸோ சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா அந்த ரவை வெந்து வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். 1 கப் ரவை எடுத்தோம்னா 1 கப் சுகர் வந்து எடுத்துக்கணும். இல்லை, நான் வறுத்து வச்சிருந்த இந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிண்டிட வேண்டியதுதான். நெக்ஸ்ட் நம்ம ஏலக்காய் பொடி போட்டு அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா ஏலக்காய் பவுடர் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டிக்கணும். 1 மினிட் நல்லா ஒரு கிண்டிக்கணும். அந்த ஸ்மெல் வந்து நல்லா இதாகும். கலருக்கு வந்து எந்த பவுடரும் ஆட் பண்ணலை. அதுக்கு வந்து சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கோம், தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கோம். ஸோ இது ஆட் பண்ணும்போதே நமக்கு வந்து கலர் கிடைக்க ஆரம்பிச்சிரும், ப்ளஸ் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிண்டிக்கணும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகுறது தெரியும். நம்ம சாஃப்ரான் போட்ட உடனேயுமே இந்த கேசரி ஒயிட் கலரில் இருந்தது வந்து இந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கணும். நல்லா இந்த கலர் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாமையும் இப்படி தூவிட்டு, எஸ், அடுத்து கேஷ்யூ நட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம், அதையும் நல்லா தூவிட்டுட்டு சாப்பிடணுமா? வெயிட் பண்ணுங்க ஷெஃப், கொண்டு வரோம். மோந்து பாக்குறீங்களா?
சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? வாசமா இருக்கா? வாசமா இருக்கா? எப்படி இருக்கு? நீ சொல்லுங்க. லாஸ்டா நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டுட்டு 1 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த நெய் போட்டு கிளறி எடுத்தாச்சு 1 நிமிஷம் கழிச்சு. இது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த நெய்யோட சேர்த்து சுவையான ரவா துள்ளி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளுடைய ரவா துள்ளி வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டிங் கொடுத்துடலாம். குடிச்சப்பாங்க. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். கேசரி மாதிரி தான் நம்ம தேங்காய்லாம் போட்டுக்கோம். ப்ளஸ் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுக்கோமா? கொஞ்சம் கேசரியில இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது வந்து இந்த முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் நெய்ல வறுத்துட்டு போடுறாங்க. இது நம்ம வறுக்காம அப்படியே போட்டுக்கலாம். அது கொஞ்சம் டிஃபர் ஆகுது. அது மாதிரி நம்ம கலருக்கு கேசரி போட்டு போனாங்க. கலருக்கு இந்த குங்குமப்பூ போட்டுறதா அப்போ ஃபிளேவர் ஆகி நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்ல ஸ்வீட்டா இருக்குது. சுகர் வந்து கம்மியா இருக்கும் அப்படிலாம் நினைச்சேன். அப்படிலாம் சூப்பரா இருக்கு. குட்டி சார் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி இருக்கு சார்? கோபமா இருக்கு குட்டி சார். அதுல கமெண்ட்ஸ் எதுவுமே இன்னைக்கு சொல்லல. சொல்லுங்க. இந்த கோவக்கார குட்டி ஷெஃபோட ரியாக்ஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்குதுன்னு. கோவமா இருக்காது, ஆனா சாப்பிட்டு இருக்காரு. தெரியுதா? அப்படியே இருக்கு. நம்மளோட சவுத் இந்தியன் டிஷ் செம்ம சூப்பரா நம்ம பண்ணி முடிச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மாதிரி டிஃபரெண்ட் வீடியோஸ்ல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆதவன் ஃபேமிலி சமையல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.